ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து விசுவாச கருத்தரங்களை நாம் அடிப்படையாக நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்பதை குறித்து அந்த சத்தியங்களை ஆழமாக நாம் பார்த்து வருகிறோம். அதில் நாம் முதலாவது பார்த்த ஏற்கனவே நாம் முதலாவது பார்த்த காரியம் அதில் திரியேக தேவனை குறித்து பார்த்தோம். முதலாவது திரியேக தேவன், ரெண்டாவது கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம், மூணாவது பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்த்தோம், நாலாவது கர்த்தருடைய வார்த்தை, அதை குறித்து பார்த்தோம், ஐந்தாவது கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், அதை குறித்து பார்த்தோம், ஆறாவது புது சிருஷ்டிப்பை குறித்து பார்த்தோம், ஏழாவது முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கிறோம், அது பார்த்தோம், எட்டாவது சுகமானோம், அதை குறித்து பார்த்தோம், ஒன்பதாவது ஐஸ்வர்யவானா மாற்றியிருக்கிறார் என்பதை குறித்து பார்த்தோம், பத்தாவது கர்த்தர் எனக்கு சகாயர், அதை குறித்து பார்த்தோம், 10. 11 மனதின் மறுரூபத்தை குறித்து பார்த்தோம், நம்முடைய மனதை கர்த்தருடைய வார்த்தை மறுரூபப்படுத்துகிறது என்பதை குறித்து பார்த்தோம், 12வது சபை வளர்ச்சி, அதான் கடைசியாக நம்ம பார்த்ததுன்னு நினைக்கிறேன், சபை வளர்ச்சியை குறித்து பார்த்துருக்கணும். பாருங்க, இதெல்லாம் தான் விசுவாசத்தினுடைய அடிப்படை கற்கள். இது ஏன் நாம் இதை எடுத்து இந்த சர்மன் எல்லாம் நம்ம 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, இதிலெல்லாம் கேள்வியே இருக்கப்படாது. திரித்துவத்திலேயோ, நாம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம் என்கிறதுலையோ, நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதுலையோ, புது சிருஷ்டி ஆக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தர் நம்மை சுகமாக்கி இருக்கிறார், கர்த்தர் நம்முடைய தரித்திரத்தெல்லாம் சிலுவையில் ஒழித்திருக்கிறார், இப்போ ஐஸ்வர்யவானா மாற்றியிருக்கிறார், வேத வசனத்தினுடைய முக்கியத்துவம், வசனம் நம்மை மறுரூபப்படுத்துகிறது, நமக்குள்ளே வாழுகிற பரிசுத்த ஆவியானவர், இந்த சத்தியங்களை எல்லாம் குறித்து ஒரு விசுவாசிக்கு தெளிவு உண்டாகும் என்றால், இந்த சத்தியங்களெல்லாம் குறித்து இதில் கேள்வியே இருக்கக்கூடாது, இதில் அவ்வளவு தெளிவு உண்டாகும் என்றால் அவங்களுடைய விசுவாச வாழ்க்கை மிக வலிமையானதாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க இந்த சத்தியங்களை எல்லாம் வேத வசனத்தினுடைய ஆதாரங்களிலிருந்து, ஒருவேளை ரெஃபரன்ஸ் தெரியலைன்னா கூட வேத வசனத்தை சொல்ல தெரிஞ்சிருக்கணும், அந்த வசனங்களிலிருந்து நாம் இந்த சத்தியத்தை விளங்கி கொண்டிருப்போம்னா, அதாவது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா இல்லையா அப்படின்னா நேராக ரோமர் 10:10 சொல்ல தெரியும், என்னவென்றால் இந்த வார்த்தை உனக்கு சமீபமாக உன் வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தா நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். அல்லேலூயா. விசுவாசிக்கணும், இயேசுவை வாயிலே அறிக்கை செய்யணும், அப்படின்னா ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு மேலே ஒன்றை யாராவது ஆட் பண்ணாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கணுங்க இயேசுவை, அந்த எந்த இயேசு விசுவாசித்தோமோ அந்த இயேசுவை அறிக்கை செய்ய வேணும். அறிக்கை செய்யும்போது அந்த மனுஷனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. இயேசுவை அறிக்கை செய்யும் போது ரட்சிப்பு உண்டாகிறது, பாவத்தை அறிக்கை செய்யும் போது ரட்சிப்பு உண்டாகிறது இல்லை. அல்லேலூயா. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன அறிக்கை செய்யணும்? என்ன அறிக்கை செய்யணும்? என்ன சொல்லுங்க? இயேசுவை அறிக்கை செய்யணும். சரி. ஸோ திரித்துவ தேவன் இயேசு மட்டும்தாங்க அப்படின்றாங்க சிலர். பிதா மட்டும்தாங்க அப்படின்றாங்க, யெகோவா மட்டும்தாங்க அப்படின்றாங்க சிலர். ஆனால் வேதம் சொல்லுகிறது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லியிருக்கிறது. இதோட ஆட் பண்ணவும் செய்யக்கூடாது, இதோட குறைக்கவும் செய்யக்கூடாது. சிலர் என்ன செய்கிறாங்க, அம்மா இல்லாமையாங்க பிள்ளை வந்துட்டார், அம்மாவை ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. அம்மாவை நாங்கள் கனம் பண்ணுறோம், ஆனால் அம்மாவுக்கு தெய்வத்துவத்தை கொடுக்க முடியாது. அல்லேலூயா. இங்கே நம்ம எல்லாம் நிறைய பேர் அம்மா வழியில் வந்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தெளிவாக சொல்லுகிறது, மரியாள்
நம்மை போல ஒரு மனுஷி, மனிதத்துவம் வாய்ந்தவர். அவருக்கு எந்த விதத்துலையுமே எப்பயுமே தெய்வத்துவத்தை கொடுக்க முடியாது. தெய்வத்துவத்தை கொடுக்கறதுக்கான முக்கியத்துவம் இயேசுவுக்கு தான் இருக்குது. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தெய்வத்துவம் எதன் அடிப்படையில் அறியப்படுகிறது என்றால், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக எக்ஸிஸ்டட், நித்தியத்திலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்புறம் 12வது வசனத்தில் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும். அப்போ கடவுளாக ஏற்கனவே இருந்தார், ப்ரீ எக்ஸிஸ்டட். இப்போது மனுஷ அவதாரம் எடுத்தார். ஆனால் வேறு யாருமே, மரியாளோ அல்லது வேறு யாருமோ மற்ற எந்த புனிதர்களுமே பிறப்புக்கு முன்பாக அவர்கள் இருந்ததாக வேதம் சொல்லலை. அப்படின்னா அவங்களுக்கு தெய்வத்துவத்தை கொடுக்க முடியாது. அவர்கள் நம்மை போல மனிதர்கள். அல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர், இந்த திரியேக தேவன் என்றென்றும் இருக்கிறவர்களாகவே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மூவரும் ஒருவராய் இருக்கிறவராகவே இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால் திருத்துவத்தை சரியாக நாம் விளங்கி கொள்ள வேணும். இந்த நம்ம ஊரில் தான் மரிச்சவங்களையெல்லாம், முன்னோர்களையெல்லாம் கடவுளாக தெய்வமாக வணங்கக்கூடியது வழக்கம். அந்த வழக்கத்தை கிறிஸ்தவத்துக்குள்ளே திணிக்கக்கூடாது. முன்னோர்கள், மரித்தவர்கள், அவங்களையெல்லாம் நாம் வணங்க தெய்வத்துவம் அவர்களுக்கு கொடுக்க முடியாது. தெய்வத்துவம் என்கிறது வேற, மனிதர்கள் என்கிறவர்கள் வேற. எந்த மனுஷனும், கற்பத்திலே பிறந்த எந்த மனுஷனும், இயேசுவை தவிர எந்த மனுஷனுக்கும் பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, மீட்பு என்கிற ஒன்று தேவை. அந்த மீட்புக்கு இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி சிலுவை தேவை, அவருடைய ரத்தம் தேவை. ஆமேன். அப்புறம் இன்னும் வெளியே சொல்லுவாங்க, புத்தர், இயேசு, காந்தி அப்படி சொல்லுவாங்க. இயேசுநாதரை கொண்டு போய் என்ன செஞ்சுருவாங்க, மனுஷரோட குறைச்சி வச்சுருவாங்க. அப்படி கிடையாது. அவர் முழு தெய்வத்துவம் வாய்ந்தவராய், முழு மனிதராய் இந்த பூமியில் இருந்தார். ஆமேன். ஸோ இந்த மாதிரி திருத்துவத்தையும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரையும், கர்த்தருடைய வார்த்தை, மீட்பு, நீதிமான், புது சிருஷ்டி, சுகம், ஐஸ்வர்யம், வெற்றி, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் குறித்து சரியாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். நான் சொல்கிறேன், இந்த சபைக்கான விசுவாச அஸ்திபாரங்களை இதை முதல் பாயிண்ட்லேருந்து, அதாவது திருத்துவத்திலேருந்து ஆரம்பித்து இதை எல்லாத்தையுமே மீண்டும் மீண்டும் கேளுங்க, நோட்ஸ் எடுங்க, அதில் சொல்லியிருக்கிற வசனங்களெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. சரி, இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னா, எத்தனாவது பாயிண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்கணும்? 13 நம்ம இன்றைக்கி பார்க்கணும். சரியா? 13 ப்ரொடெக்ஷன் பை த பிளட் கவனன்ட், அதாவது பாதுகாவல். அதை குறித்து நாம் இன்றைக்கி பார்க்குறோம். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். ஆமேன். பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா? பெரிய அழைப்பு, பெரிய இது எல்லாம் இருந்து நம்மளுக்கு பாதுகாவல் இல்லை அப்படின்னா, நம்ம தேவனிடத்திலிருந்து தேவனுடைய திட்டங்களை நம்ம செய்ய முடியாமல் போய்விடும். பாதுகாப்புங்கிறது இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப அவசியமானது. நீங்கள் நல்லா நம்ம கவனிக்க வேணும். பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போதே எதிலிருந்து பாதுகாப்பு? எதிலிருந்து பாதுகாப்பு? எதிரியினுடைய தாக்குதலிருந்து பாதுகாப்பு. எதிரி பல்வேறு வடிவத்திலே தேவனுடைய ஜனத்தினுடைய முன்னேற்றத்தை தடுக்க, அவர்களை சிதைக்க, அவர்களை அழிக்க தொடர்ந்து அவன் தன்னுடைய ஆயுதத்தை ஏவிக்கொண்டே இருக்கிறான். அது ஒரு வியாதியாகவோ, பலவீனமாகவோ, அல்லது அகால மரணங்களாகவோ, இப்படி பல ஆயுதங்களை பிசாசு ஏவிக்கொண்டு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு,
எருசலேமை மதில்கள் சூழ்ந்திருக்குமா போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சூழ்ந்திருக்கிறார். எருசலேமை சுற்றி எப்படி இருக்குது? எதிரி உள்ளே வர முடியாதபடிக்கு மலைகள் சூழ்ந்திருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவனெல்லாம் அடிக்கணும்னா இந்த மலையை மேலே ஏறி வரணும். மலை மேலே ஏறி வர்றதுக்குள்ளே இங்கே உஷாராகி அங்கே விரட்டி அடிச்சிருவாங்க. அப்படி டக்குன்னு ஒளிஞ்சு கிழிஞ்சு அப்படி வந்துட முடியாது. அப்படி மேலே ஏறி மூச்சு வாங்கிறதுக்குள்ளே இங்கேருந்து போய் அடிச்சிருவாங்க. எருசலேமை மலைகள் சூழ்ந்திருக்குமா, மலை தடுத்து நிற்கிது. ஆமென். மலையை கடந்து வர முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தான் அந்த மலை. ஹல்லேலூயா. என்னையை கடந்து உன்னைய யாரும் வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாவலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, வேதம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் கர்த்தர் நம்மை மறைத்து ஒளித்து வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சத்துரு வந்து என்ன செய்ய முடியாது. பாருங்க, அவர் என்னெல்லாம் செஞ்சிருந்தாலும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரோ அதை வசனத்தில் பார்த்து, காலையில் நான் சொன்ன மாதிரி வசனத்தில் பார்த்து அதில் வெளிப்பாடுகளை பெற்று அதை அப்படியே விசுவாசிக்கும் போது தான் அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் அனுபவமாக மாறுகிறது. ஆமென். நாம் விசுவாசிக்க தவறிட்டு உலகத்தில் இருக்கிற ஆபத்தை பார்த்துட்டு, ஐயோ எல்லாம் இப்படி இருக்குதுங்க, போச்சுங்க, மனுஷன் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தால் தாங்க ஆச்சு, பஸ்ஸில் வந்து ஓர சீட்டில் உட்காராதீங்க, எங்கே ஓர சீட்டில் உட்காராதீங்க, அப்புறம் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி உட்காராதீங்க, இடித்தா நேரம் வந்தாங்க இடிச்சிருமா. இந்த ஞானவான்கள்லாம் இன்னமும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எருசலேமை மதில்கள் சூழ்ந்திருக்குமா போல எங்கே வேணால் உட்காரலாம். ஆமென். என் நிமித்தம் இந்த வண்டிக்கே சேஃப்டி. ஹல்லேலூயா. நான் வர்றதுனால கர்த்தர் இந்த முழு வாகனத்தையும் எஸ்கார்ட் பண்ணுவார் தம்மோட தூதர்களை கொண்டு. நாம் எதை விசுவாசிக்கணுமோ, எப்படி விசுவாசிக்கணுமோ அப்படி விசுவாசிக்க வேண்டும். பஸ்ஸில் நம்ம ஏறின உடனே நாம் விசுவாசிக்க வேண்டியது, என்னால் இந்த இருக்கிற எல்லாரும் பாதுகாக்கப்படுவாங்க. ஆண்டவரே, நீர் என்னை சூழ்ந்திருக்கிறீர், நீர் என்னை நேசிக்கிறீர், என்னோடு நீர் உடன்படிக்கை செய்திருக்கிறீர். அல்லேலூயா. உள்ளே உட்காந்துக்கிட்டு அப்படியே நடுங்கிக்கிட்டே உட்காந்துருக்கிறது கிடையாது. ஆமென். அவ்வளவு சீக்கிரம் நம்மளாம் சாக முடியாது. நம்ம நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ஆமென். நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்கள் பரலோக தேவனாலே அனுதினமும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு முன்னாலேயே. அல்லேலூயா. நீங்கள் அவரை அறிவதற்கு முன்னாலேயே நீங்கள் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதனால தான் இப்போ உயிரோடு இருக்கிறோம் நம்ம. ஆமென். நாம் விசுவாசிக்கிறதுக்கு முன்னாலே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். கிருபை. ஆமென். நேராக அடிக்க வந்தான், ஆனால் அடிக்கலை, டக்குன்னு திரும்பி போயிடுச்சு வண்டி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம், ஆனால் முடியல, முடியாது. ஆமென். அல்லேலூயா. முடிய விட மாட்டார். ஆமென். ஏன்னா நாம் கவரிங்கில் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை சூழ்ந்திருக்கிறார், சுற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 வண்டியில் போகிறப்ப, கார் ஓட்டிகிட்டு போகிறப்ப பல நேரம் நான் தூங்கிடுவேன். அப்படின்ற ஸ்டியரிங்கு. கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. நம்ம தூங்கிட்டாலும் கண் அசந்துட்டாலும் அவர் தூங்காமல் நம்மளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த பாதுகாவலை இது வந்து உடன்படிக்கையிலிருந்து நமக்கு உண்டாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆசீர்வாதம். இதில் முதலாவது நாம்
உடன்படிக்கையை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். உடன்படிக்கையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவன் நம்ம ஏடிசியில் கூட இந்த காரியங்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எளிமையாக நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். தேவன் மனிதன், தேவன் மனுஷனை உண்டாக்கினார். மனிதன் ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு நபர். தேவன் சர்வ ஆற்றல் நிறைந்த தேவன், சர்வ வல்லமை உள்ளவர். மனுஷனுக்கு எப்போதுமே மனுஷனுடைய த மோட் ஆஃப் கிரியேஷன் எப்படின்னா, அவன் தன்னுடைய வாழ்க்கையை தேவனை சார்ந்து வாழ வேண்டும் என்கிற ரீதியிலே தான் தேவன் மனுஷனை உண்டாக்கியிருக்கிறார். சார்ந்து வாழ வேண்டும், ஆனால் சுயாதீனத்தோடு வாழ முடியும். அதாவது வேணும்னா சார்ந்து வாழலாம், இல்லைன்னா தன்னிச்சையாகவும் வாழ முடியும். ஆனால் சார்ந்து வாழுவதை தான் தேவன் மனுஷன்ட்ட எதிர்பார்க்கிறார். நானும் நீயும் இணைஞ்சு இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே வெளிப்படுத்த வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய டீல். அப்போது மனுஷன் எப்பயுமே கடவுளுடைய ஞானம், அறிவு, ஆற்றல், அவருடைய வல்லமை, அவர் கொடுத்த வாழ்க்கை, இதை எல்லாத்தையும் அவர்கிட்ட பெற்றுக்கொண்டு அவரை சார்ந்து அவரை இந்த பூமியிலே பிரதிபலிக்கிறதுக்காக தான், அதுதான் மிஷனே. அதுக்கு தான் நம்மளை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இப்போது மனுஷன்கிட்ட ஆண்டவர் வரும்பொழுது ஆண்டவர் ஒரு ஒப்பந்தத்தோடு தான் வருகிறார். அவன் மனுஷன் கடவுளை விட குறைவான லிமிட்டட், அதாவது எல்லைக்குட்பட்ட ஞானம், அறிவு, ஆற்றல் உடைய நபராக இருக்கிறதுனால கடவுள் பூமி எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு மனுஷன்ட்ட மனுஷனே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலேயே மனுஷனுக்கு வாக்குத்தத்தத்தை செய்து அந்த மனுஷனோட அவர் அவருடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு வாக்கு பண்ணி விடுகிறார். அதனால தான் மனுஷன் விழுந்து போன உடனே கூட அவனை அப்படியே கைவிட்டு விடாமல், தேவதூதன் லூசிஃபர் விழுந்து போனப்போ ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? அவனை கைவிட்டார், தள்ளி விட்டார். ஆனால் மனுஷனை அப்படி தள்ளி விடலை. ஏன்னா ஆதாமுக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்தது. அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் தேவன் தன்னுடைய நன்மையான திட்டத்தை, மீட்பின் திட்டத்தை தொடர்ந்து மனுக்குலத்தில் செய்து அந்த மனுஷனை மீட்டெடுத்தார். நல்லா கவனிக்கணும், நீங்கள் நல்லா கவனிக்கணும். கடவுள் மனிதனோடு இடைபட துவங்கின துவக்கத்திலிருந்து தேவனுக்கும் மனுஷனுக்குமான அந்த என்ன சொல்கிறது, டிரான்சாக்ஷன், பரிமாற்றத்தில் அதற்கு ஒரு மையப்புள்ளியை வைத்தார். அந்த மையப்புள்ளிக்கு பேர் தான் உடன்படிக்கை, அக்ரிமெண்ட், ஒப்பந்தம். மனுஷனுக்கும் கடவுளுக்கும் ஒரு ஒப்பந்தம் செய்து தான் மனுஷனோட தேவன் இடைபட ஆரம்பித்தார். ஏதேன் தோட்டத்திலிருந்து அப்படி தான் ஆரம்பித்தார். அவ்வப்போது சரித்திரத்தில் தேவனுடைய திட்டங்களை எல்லாம் செட்டில் ஆகிட்டிங்களா? பேனெல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கி முடிங்க, டக்குன்னு முடிங்க. பேசுகிறதெல்லாம் பேசி முடிச்சிடுங்க, டக்குன்னு முடிச்சிட்டிங்களா? பார்த்துக்கிட்டு முடிச்சிட்டிங்களா? இப்போ ஆரம்பிப்போம் மறுபடியும். பாருங்கள், சல 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 சல. ஆரம்பத்திலிருந்து, ஆதியிலிருந்து தேவன் மனுஷன்ட்ட இடைபடும் போது God has a protocol to interact with human being. தேவன் ஒரு முறைமையை தேவன் வைத்திருந்தார். மனுஷன்ட்ட அவர் டீல் பண்ணுறதுக்கு எப்பயுமே ஒரு முறையை வைத்திருந்தார். அந்த முறைமைக்கு பேர் உடன்படிக்கை.
கவனன்ட் இஸ் த கல்ச்சர் ஆஃப் காட். உடன்படிக்கை என்பது தேவனுடைய கலாச்சாரம். God is a covenant God. Hallelujah. அங்கே அவர் துவங்கினதனுடைய விளைவு தான் இன்றைக்கு வரைக்கும் மனுக்குலத்தில் பல மதங்களிலே பிற மதங்களில் கூட இந்த உடன்படிக்கை செய்யக்கூடிய கலாச்சாரம் உண்டாகி இருக்கிறது. அது இன்றைக்கு வரைக்கும் அது பல்வேறு வடிவங்களில் ரூபம் எடுத்து இன்னைக்கு சொத்து பரிமாற்றங்களிலே நாம் போய் பத்திர ஆஃபீஸில் ஒரு பத்திரத்தை எழுதி கையெழுத்து போடுறோம் பார்த்தீங்களா, அந்த முறைமை வரைக்கும் இந்த வழக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி பத்திர ஆஃபீஸ் போகிறோம், இன்னார் அப்பா, இன்னார் மகன், இவங்கெல்லாம் இந்த வழியில் வந்து இன்னார் வந்து இன்னாருடைய சொத்தை, இந்த இடத்துல இருக்கிற சொத்தை இவருக்கு, இன்னார் பையனுக்கு இப்படி எழுதி கொடுக்குறாருங்க அப்படின்னு சொல்லி பத்திரத்தை போட்டு கையெழுத்தை போட்டு அரசாங்கம் வந்து முத்திரை குத்தி இந்த உடன்படிக்கைக்கு அரசாங்கம் அத்தாட்சியாக இருக்கிறது. உடன்படிக்கை இதுக்கு பேர் என்னது? என்னோடதை இவர்கிட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு. இது ஒரு உடன்படிக்கையினுடைய ஒரு அடையாளம். கவனன்ட்டினுடைய எக்ஸாம்பிள், இது ஒரு உதாரணம். அது ஆனால் இதனுடைய துவக்கம் எங்கே இருக்குது? கடவுள் மனுஷனுக்கிட்ட வந்து ஒப்பந்தம் செஞ்சு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இது எல்லாத்தையும் நான் உனக்கு தர்றேன், பூமியவோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார், எல்லாத்தையும் சொல்லி பழகி பெருகுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்படிங்கிற பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படிங்கிறப்போமே நீங்கள் நல்லா ஒன்றை விளங்கிக்கிறணும். பழகி பெருகிறத பற்றியெல்லாம் ஆதாம் ஏவாளுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அப்போ தான் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. பூமி முழுக்க மனுஷங்களால் ஒரு நாள் நிறைஞ்சிருக்குங்கிறதெல்லாம் அவங்க இன்னும் பார்க்கல. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பார்த்துட்டார். அல்லேலூயா. அவர் பெரிய திட்டத்தோட பெரிய தரிசனத்தோட மனுஷனுக்கு பூமியை உண்டாக்கி மனுஷனுக்கு பூமியை கொடுத்து ஆசீர்வதித்தார். இப்போ அந்த பிளானை கோட்டை விட்டுட்டான். ஆனால் அவர் பெருகுங்கள்னு சொல்லி அவர் உச்சரித்த அந்த ஆசீர்வாதம் அவங்க மேலே இருக்குது. அல்லேலூயா. ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுத்த அதிகாரத்தை இழந்துட்டான். ஆனால் அவன் ஆளுகை செய்யணுங்கிறது அவருடைய விருப்பமாக இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா மனுஷனை வேலைக்காரனை மாதிரி படைக்கலை, ஒழுங்காக வேலை செய்யலை, வெளியே போடா அப்படி சொல்லி அனுப்புறதுக்கு வேலைக்காரனாக படைக்கலை. தன்னுடைய பிள்ளையாக அந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் ஆதாமை ஏவாளையும் படைச்சிருந்தார். ஸோ ஈவன் ஆஃப்டர் தி ஃபால் ஆஃப் ஹியூமன் பீயிங், மனிதனுடைய வீழ்ச்சிக்கு அப்புறமாகவும் தேவனுடைய மனுஷனை குறித்த தேவனுடைய எண்ணங்கள் இருந்து கொண்டே இருந்தது. அதனால் அவர் மனுஷனுக்கு பண்ணின அந்த ஆசீர்வாத வார்த்தைகளையே உடன்படிக்கையாக வைத்து தொடர்ந்து மனுக்குலத்துக்குள்ளே கிரியை செய்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தார். அப்படி அவர் கிரியை செய்யும் பொழுதெல்லாம் நீங்கள் பாருங்கள், அதுக்கு அடுத்து ஒரு மனுஷனை பிடிக்கிறாரு. அதாரு யாரு? நோவாவை பிடிச்சார். அதுக்கு முன்னால் நோவாவுக்கு முன்னால் ஏனோக்கு இருந்தார். அப்புறம் நோவாவை பிடிச்சாரு. நோவாவிலேருந்து அப்படியாவும் ஆபிரகாம்கிட்ட வந்தார். அங்கே ஆபிரகாம்கிட்ட அஃபீஷியலாக மறுபடியும் ஒரு உடன்படிக்கையை சைன் பண்ணுறாரு. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கிட்ட உன் பூமியில் இருக்கிற வம்சங்களெல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும், இதை நம்பு, எனக்கும் உனக்கும் ஒப்பந்தம், நான் உனக்கு சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி காமிக்கிறேன் உனக்கு அப்படி சொல்லி ஆபிரகாமுக்கிட்ட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் ஆகி அந்த உடன்படிக்கையை யார் எடுத்துகிட்டு வர்றது? அடுத்து ஈசாக்கிட்ட வருகிறது. அப்புறம் ஈசாக்கிட்டேருந்து யாக்கோபுக்கிட்ட வருகிறது. யாக்கோபுக்கிட்டேருந்து யோசேப்புக்கு வருகிறது. இந்த யாக்கோபு தான் மிக முக்கியமான உடன்படிக்கையினுடைய நபர். யாக்கோபுனுடைய பிள்ளைகளில் ஒரு ஆள் தான் யோசேப்பு. ஆனால் இந்த யாக்கோபுலேருந்து இந்த வாக்குத்தத்தத்தை சுமந்து வருகிறது யார்? யாக்கோபுலேருந்து இந்த வாக்குத்தத்தத்தை சுமந்து வர்றது யார்? யாக்கோபுடைய பிள்ளைங்க எல்லாருக்குமே 12 பேருமே இந்த வாக்குத்தத்தத்தினுடைய சுதந்திரவாளிகள். அல்லேலூயா. சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? ஆபிரகாமுக்கிட்ட பண்ண உடன்படிக்கை, ஆபிரகாம்கிட்டருந்து ஈசாக்கு, ஈசாக்கிட்டேருந்து யாக்கோபு, யாக்கோபுலேருந்து 12 பிள்ளைகளுக்கும் இந்த சுதந்திரம் போகிறது. அல்லேலூயா.
அதில் அந்த ஆசீர்வாதத்தை அவங்க மேலே உச்சரிக்கிறப்ப அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஆசீர்வாதங்கள் உச்சரிக்கப்படுகிறது. ஆனால் இந்த 12 பேருமே யாக்கோபனுடைய பிள்ளைகளாக, இஸ்ரவேலர்களாக, ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கையினுடைய சுதந்திரவாளிகளாக வருகிறார்கள். அதில் இடையில விசேஷமாக தாவீதினுடைய சந்ததியிலே இயேசு பிறக்கும்படிக்கு தாவீதுகிட்ட வந்து ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அல்லேலூயா. அப்போ தான் தாவீதினுடைய வம்சத்திலிருந்து இந்த உலகத்தை ஆளக்கூடிய ராஜா, என்றென்றும் ஆளக்கூடிய ராஜா வருவார் அப்படி சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணப்படுகிறது. அதே மாதிரி தாவீதினுடைய வம்சத்தில் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு பரிதுமையை கூப்பிட்றாரு பாருங்க. தாவீதினுடைய வம்சத்திலிருந்து இயேசு பிறப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தாவீதுகிட்ட உடன்படிக்கை பண்ணினார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமா இயேசு கிறிஸ்து இதுக்கு முன்னாடி எல்லாம் மோசேட்ட, அது ஆபிரகாமுக்கு அடுத்து மோசேட்ட உடன்படிக்கை செய்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதுக்கப்புறம் தாவீதுக்கு அப்புறமா இயேசு கிறிஸ்து வந்தபோது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தினார். இந்த இயேசு கிறிஸ்துவுடைய உடன்படிக்கைக்கும் இதுக்கு முன்பாக செய்யப்பட்ட பழைய எல்லா உடன்படிக்கைகளுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. அது என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒன்று, பழைய உடன்படிக்கைகள் எல்லாம் ப்ரொக்ரெசிவ்லி அதை அப்பப்போ அப்டேட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. மீண்டும் அதை மறுபடி அதை என்ன சொல்கிறது, மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருந்துச்சு. அதனால தான் ஆபிரகாம்கிட்ட பண்ணி, அப்புறம் மோசேட்ட பண்ணி, அப்புறம் தாவீதுக்கிட்ட பண்ணி, அப்படியே அந்த உடன்படிக்கை அடுத்தடுத்து செஞ்சு கொண்டே இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறமோ ஒரே நித்திய உடன்படிக்கையை செய்து முடித்துவிட்டு இனி நாம் ஏதாவது ஒரு உடன்படிக்கைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமா? இல்லை. நித்திய நிறைவான ஒரு உடன்படிக்கை கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இயேசு கிறிஸ்துவோடைய இரத்தத்தின் மூலமாக செய்து நிறைவேற்றி முடித்து விட்டார். ஸோ அதில் அப்டேஷன் தேவைப்பட்டது. இப்போது அப்டேஷன் தேவையில்லை, மேம்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது பூரணமான ஒரு உடன்படிக்கையாக, நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபித்திருக்கிறார். ரெண்டாவது, அந்த உடன்படிக்கை எல்லாமே விலங்குகளுடைய இரத்தத்தினாலே செய்யப்பட்டது உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையோ இயேசு கிறிஸ்துவுடைய சொந்த இரத்தத்தினாலே செய்யப்பட்டது. கடவுளை உடன்படிக்கையின் மூலமாய் அவரை விளங்கி கொண்டால்தான் வேதாகமத்தில் தேவன் செய்திருக்கிற எல்லா காரியங்களையுமே அதனுடைய முக்கியத்துவத்தை ஆழமாக உணர முடியும், அறிந்து கொள்ள முடியும், அது புரியும். அவருடைய உடன்படிக்கை விளங்கலை அப்படின்னா, நான் வேக வேகமாக இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன், இது ஒரு பெரிய டீச்சிங். ஏடிசியில் வந்து பல நாள் நாம் இதை பார்த்தோம். அவுட்லைன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதுதான் அவுட்லைன். இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா கூட ஓகே தான். கடவுள் மனிதனிடத்தில் இடைப்படும் போது சும்மா அப்படி பார்த்து வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு போய் அப்படி பேசுகிறவர் இல்லை, அப்படி பேச முடியாது. தேவன் ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுத்தின தன்னுடைய முழு மகிமையிலும் தேவன் வெளிப்பட்டா பாவியான மனுஷன் செத்து போயிடுவாங்க. அப்போது தேவனை மனுஷன் அணுகுவதற்கு there are divine protocols. அதுதான் உடன்படிக்கை. அதுக்கு தான் உடன்படிக்கை தேவைப்பட்டது. ஒப்பந்தத்தை அப்படி ஏற்படுத்துகிறார். அதனால தான் ஆசாரியன் வந்து பாவ நிவாரண பலி செலுத்தி அந்த இரத்தத்தை எடுத்துக்கிட்டு பயபக்தியோடு அவன் என்ன செய்யணும், ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே, அதை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே செல்ல வேணும். அது வந்து அவர் சொன்ன மாதிரி சரியான பலியாக இல்லை அப்படின்னா இந்த ஆசாரியன் என்ன செஞ்சிருவான், உள்ளே செத்துருவான். ஐயோ பாஸ்டர் செத்துட்டாருங்க, தூக்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு பாடியை தூக்க போனால் போகிற ஆள் காலி. அதனால் இடுப்பில் கைத்தை கட்டி விட்டுட்டு போன ஒரு லேட் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து கயிறு ஆட்டுவாங்க. அவர் உயிரோடு இருந்தால் அவர் மறுபடி திரும்ப அலாம் கொடுப்பார், இருக்கிறேன் இன்னும் அப்படின்னு, இன்னும் சாகலை அப்படின்னு. அப்படி செத்துட்டா அப்படியே இழுத்துடணும், யாரும் உள்ளே போகக்கூடாது. இதுதான் தேவனுடைய பிரசனம். விலக்கப்பட்டதாக இருந்தது தேவனுடைய பிரசனம். இன்றைக்கி அப்படி கிடையாது இல்லையா? இன்றைக்கி தேவனுடைய பிரசனத்தை நாம் அனுபவிக்கிறோம்.
ஏன்னா அவருடைய ரத்தம் நம்மை பாவமர கழுவி நீதிமான்களாக்கி தேவனோடு நிற்கக்கூடிய ஸ்தானத்தை நமக்கு கொடுத்துருக்கிறது. உடன்படிக்கை அதை செய்திருக்கிறது. எல்லாம் இட் இஸ் டிவைன்லி பிளான்டு. தேவன் அவருடைய ஞானத்தினாலே சகலத்தையும் நேர்த்தியாய் அவர் ஐக்கியம் கொள்வதற்கு எல்லாத்தையும் அதை அவர் யோசித்து அவர் செஞ்சு வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் அதை விளங்கிக்கிட்டு அந்த பாதையில் நடந்தால் போதும், அவ்வளோதான். ஆமேன், அல்லேலூயா. இங்கேருந்து திருச்சி போகிறதுக்கு எங்கே ரோடு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத ரோடை மட்டும் நம்ம விளங்கிக்கிட்டோம்னா போதும். அதுக்கு தான் மேப்பை வச்சுக்கிறோம். கூகுள் அக்கா அப்படி சொல்லிட்டே இருக்குது, லெஃப்ட்டு போங்க, அப்படியே ரைட்டு போங்க அப்படிங்குது. இல்லை எனக்கு லெஃப்ட்டு போக பிடிக்கல அப்படின்னா நேராக ஆற்றுக்குள்ளே தான் வண்டி போகும். அப்போது ஏற்கனவே என்ன வழி இருக்குதோ, என்ன வழி போட்டிருக்காங்களோ அதில் பயணிக்கணும். கர்த்தர் அவரோடு ஐக்கியம் கொள்வதற்கு, அவரோடு அந்த உறவை நம்ம மெயின்டைன் பண்ணுவதற்கு அவர் ஏற்கனவே வழியை போட்டிருக்கிறார். அதில் ஒரு வழி தான் உடன்படிக்கை என்கிற வழி. உடன்படிக்கை என்கிற வழி இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் உண்டாக்கி இருக்கிற இந்த 2வது உடன்படிக்கையாகி இந்த வழி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனையும் இயேசுநாதத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான வழி. அல்லேலூயா. இது தேவனே போட்ட வழி. அதனால தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். உடன்படிக்கை என்கிறது தேவன் நமக்கு போட்டிருக்கிற வழி. ஆமேன், அல்லேலூயா. அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுவதற்காகத்தான் கம்யூனியன் எடுக்கிறோம். சிலருக்கு எதுக்கு எடுக்கிறோம்னே தெரியறதே கிடையாது. போனால் கொஞ்சம் அப்பமும் திராட்சரசமும் கொடுப்பாங்க, அடிச்சுட்டு வந்துடலாம். இந்த உடன்படிக்கையை நினைவு கூறும்படி நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். அதனால் நாம் அதை தொடர்ந்து செய்கிறோம். ஸோ இந்த உடன்படிக்கை அப்படிங்கிறது தேவனுக்கு மிகவும் புனிதமானது. இந்த உடன்படிக்கை எப்பயுமே இரு தரப்பினருக்கு நடுவே செய்யப்படுகிற ஒப்பந்தம். இதில் கடவுள் மனுஷனோடு செய்யும்போது அவர் அந்த உடன்படிக்கையை மையினாலையும் பேனானாலையும் இல்லை, இரத்தத்தினாலே அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இட் வாஸ் சைன்ட் பை த அக்ரிமெண்ட் வாஸ் சைன்ட் பை த பிளட். பழைய ஏற்பாடு விலங்குகளுடைய இரத்தம், புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவுடைய சொந்த இரத்தம். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு விலங்குடைய இரத்தத்தினாலே கையெழுத்திடப்பட்டது, புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கையினுடைய அம்சம் என்ன அப்படின்னா, நானும் இன்னொரு பார்ட்டியும் ஒப்பந்தம் செய்து கொள்கிறோம் அப்படின்னா, அதுவும் இரத்த உடன்படிக்கையை பொறுத்த வரைக்கும் நான் இந்த உடன்படிக்கையை மீற மாட்டேன், நீ என்ன செய்யக்கூடாது, உடன்படிக்கையை மீறக்கூடாது. இந்த உடன்படிக்கை மீறுகிறதனுடைய தண்டனை என்ன? மரணம். மரணம் தான் இந்த உடன்படிக்கை மீறுகிறதுடைய தண்டனை. நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன், நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும். இதுதான் இந்த பழைய உடன்படிக்கையினுடைய முக்கியமான அம்சமே அதுதான். என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது. உடன்படிக்கை பங்காளர் கேட்டு நான் உன்னை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதே போல் நான் கேட்டு அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே முடியாது. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கையை நாம் விளங்கி கொள்கிறப்ப தான் சிலுவையிலெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். சிலுவையில் அதான் என்ன நடந்துச்சு, ரத்த உடன்படிக்கை பண்ணுறேன், உன் பாவத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ட்டாரு. என் நீதி எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுத்துறேன். இது உடன்படிக்கையினுடைய பண்டமாற்று. அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலே, நாம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே, நாமெல்லாம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலே இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு வச்சுட்டாரு. அல்லேலூயா. உலகத்தாருடைய பாவத்தை எல்லாம் தூக்கி இயேசுநாதர் மேலே வச்சிட்டார். அவர் மேலே இருக்கிற நீதியை தூக்கி அவரை விசுவாசிக்கிறவர்கள் மேலே வைத்து விட்டார். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.
பழைய ஏற்பாட்டில் அந்த உடன்படிக்கையை அந்த உடன்படிக்கையை எந்த அளவுக்கு அதை ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்தினார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் எல்லா இஸ்ரவேலர்களுடைய ஆண்களிலும் அவர்களுடைய நுனித்தோலின் மாம்சம் வெட்டப்பட வேண்டும், சர்க்கம்செஷன் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி சரீரத்திலே அவர்கள் உடன்படிக்கையின் அடையாளத்தை அவர்கள் சுமந்திருக்க வேண்டும் என்று தேவன் வலியுறுத்தினார். அல்லேலூயா. விருத்த சேதனம் அப்படிங்கிறது தமிழில் அந்த வார்த்தை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதவே ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போது சரீரத்தில் விருத்த சேதனம் செய்ய வேண்டியதில்லை, ஆவியிலே அந்த விருத்த சேதனத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவியில் மாம்சத்தை எல்லாத்தையும் வெட்டி எறிந்து இப்போ ஆவியில் புதிதாக்கப்பட்ட மனுஷனாக தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். பழைய உடன்படிக்கை சரீரத்திலே அடையாளம் போட்டதாக இருந்துச்சு, ஆனால் புதிய உடன்படிக்கை ஆவியில் அடையாளம் போட்டதாக மாற்றத்தை ஏற்படுத்துகிறதாக இன்னைக்கு இந்த புதிய உடன்படிக்கை இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. ஸோ இரு தரப்பினரை, ரெண்டு பார்ட்டியை அவர்களை பிரிக்க முடியாத அளவிற்கு ஒன்றாக மாற்றுவது தான் உடன்படிக்கையினுடைய முக்கியமான அம்சம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் வாசிப்போம். 18, 3, 4 வசனங்கள் வாசிப்போம். ஆ 18, 1 சாமுவேல் 18, 3, 4 வசனம். யோனத்தான் தாவீதை தன் ஆத்மா போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். சால்வையை கழட்டி வஸ்திரத்தையும் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் எல்லாத்தையும், அதாவது மாட்டிகிட்டு இருந்த எல்லாத்தையும் தாவீது கொடுக்கணும். அப்படின்னா என்ன? இனிமேல் என் வாழ்க்கை அப்படிங்கிறது உன் வாழ்க்கை அல்ல, உன்னுடைய பாதுகாவலுங்கிறது என்னுடைய பாதுகாவல், உன்னுடைய வாழ்வுங்கிறது என்னுடைய வாழ்வு. இனி நானும் நீனும் வேற வேற கிடையாது. சால்வை எடுத்து கொடுத்தான், வஸ்திரத்தை கழட்டி கொடுத்தான், வில்லை கொடுத்தான், பட்டயத்தை கொடுத்தான், கச்சையை கொடுத்தான், எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துக்கிறான். அதனுடைய திருக்கு தரிசன அடையாளம் என்ன அப்படின்னா, என்னுடைய இப்போ நம்ம 2 பேருடைய வாழ்க்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்படுகிறது. அல்லேலூயா. இப்படி தான் பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கைகளை நாம் பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் வரும்போது வாசிப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11லேருந்து 15. எபிரேயர் வாசிக்கும் போது உடன்படிக்கையை விளங்கி கொண்டாதான் எபிரேயர் புத்தகமே சரியாக விளங்கி கொள்ள முடியும். வாசிப்போம். 9ஆம் அதிகாரம் 11லேருந்து 15. பரலோகத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த கூடாரத்துக்கு வழியாக, அதாவது இந்த வசனம் எதை சொல்லுது அப்படின்னா, உடன்படிக்கையை இஸ்ரவேலர்களுக்கு நிறைவேற்றும்படிக்கு தேவன் ஊழியர்களை, ஆசாரியர்களை ரெக்ரூட் பண்ணியிருந்தார். அல்லேலூயா. ஊழியர்களை, ஆசாரியர்களை ரெக்ரூட் பண்ணியிருந்தார். ஜனங்களுக்காக இந்த உடன்படிக்கைக்குரிய அனுசரணைகளை, கஸ்டம் ஆஃப் கவனன்ட், அதை நிறைவேற்றினது யார்? ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் தான் அவங்கள்ட்ட காணிக்கையை வாங்குவாங்க. ஆட்டுக்கடாவை வாங்கி வெட்டி ரத்தத்தை எடுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணி பரிசுத்தம் பண்ணி அதை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் இந்த ஜனங்களுக்காக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி மேலே அந்த இரத்தத்தை தெளிப்பார்கள். தெளித்து ஜனங்களுக்கும் தேவனுக்குமான உடன்படிக்கையை ஆசாரியன் ஜனங்களுடைய பிரதிநிதியாக நின்று, தேவனுடைய பிரதிநிதியாகவும் நின்று, மத்தியஸ்தராக இந்த உடன்படிக்கையை அனுசரணையை நிறைவேற்றுவார். யார்? ஆசாரியர் செய்வார். இப்போ இங்கே எபிரேயரில் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் அந்த ஆசிரியர் மாதிரி இப்போது
நமக்காக இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இங்கே கையில் செய்யப்பட்ட ஆலயத்தில் இல்லைங்க, பரலோகத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துல அங்கேயே மெய்யான கூடாரத்தின் வழியாக பிரவேசித்து அங்கே போய் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால இல்லை, தன்னுடைய சொந்த இரத்தத்தையே எடுத்துகிட்டு போய் தெளித்து இன்னைக்கு கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நித்திய சம்பந்தத்தை உறவை இயேசு கிறிஸ்து நிலைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாருமே சொல்லிட்டீங்க அல்லேலூயா. சோத்திரம். வாசிங்க, அந்த வசனத்தை வாசித்து முடிங்க. அல்ல சொந்த இரத்தத்தினாலும், ஒரே தரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆசாரியன் என்ன செய்வான், வருஷம் போயிட்டு வருவார். ஆசாரியர் வந்து வருஷம் போவார். இப்போ ஏசுனார் வருஷம்லாம் போகிறதில்ல, ஒரே தடவை போனார், அது போதுமானது, முடிச்சுட்டு வந்துட்டார் வேலையை. ஒரே தடவை என்ட்ரி பண்ணி மேட்ரை முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. நித்திய உடன்படிக்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். 2வது தடவை போக வேண்டிய அவசியம் இல்லை. நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இங்கே என்ன சொல்லியிருக்கு பாருங்க, அவர் பாவமே செய்யாதவராக இருந்ததுனால, அந்த இரத்தத்தை நமக்காக அவர் சிந்தினதுனால, நம்மளை செத்த கிரியைகளற நம்ம சுத்திகரிக்கிறது எவ்வளவு நிச்சயம். இங்கே எபிரேயருக்கு எழுதினவர் வந்து எங்கே புள்ளி வைக்கிறாருன்னு தெரியுதா? உனக்கு சிந்தப்பட்டது வெள்ளாட்டுக்கடா இளங்கால காளையுடைய ரத்தம் கிடையாது, இயேசு கிறிஸ்துடைய சுத்தமான பரிசுத்த ரத்தம், குவாலிட்டி ஆஃப் த பிளட். அதுதான் அந்த அந்த ரத்தத்தினுடைய தரத்தை இங்கே இந்த ஆக்கியோன் வந்து அண்டர்லைன் பண்ணுறார், அண்டர்ஸ்கோர் பண்ணுறாரு பாருங்க. சும்மா வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய ரத்தம் கிடையாது, அதெல்லாம் அழிவு உள்ளது, அதெல்லாம் போயிடும், அவ்வளோதான். ஆனால் சிந்தியிருக்கிற ரத்தம் திருத்துவத்தினுடைய 2வது நபராக இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்து குற்றமே அறியாத அவருடைய ரத்தம். அல்லேலூயா. நீ கற்பனை செஞ்சு பார்க்கணும், ஆண்டவர் இந்த ஆழத்தை எனக்கு விளங்க செய்யுங்கன்னு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. நம்மளை சுத்தம் பண்ண ரத்தம் வந்து சும்மா சாதாரணமான ரத்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரத்தத்தினால நீ வந்து அழகாக சொல்லி திரும்ப வாசிங்க அதை. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம். அல்லேலூயா. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக, ரொம்ப முக்கியமானது. பழைய ஏற்பாட்டில் ஆடு கொண்டு வரும்போது அதில் ஒரு சோடை கூட இருக்கப்படாது. அது காயங்கட்டினாங்க, அதுக்கு வந்து வயிற்றால போச்சு, எந்த இது இருக்கக்கூடாது. பர்ஃபெக்டான ஒரு ஆடு, பழுதற்ற ஆடு. அதுலேருந்து அந்த கல்ச்சர்லேருந்து வந்தது தான் கோயிலுக்கு நேர்ந்துக்கிட்ட ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து வந்தது இது. இங்கே தெரியுதா, ஆண்டவருக்கு கொடுக்கறது இது. அப்படின்னா அது சுத்தமாக இருக்கணும், அதுக்கு எந்த பழுதுமே இருக்கக்கூடாது. அப்படி அதை பாதுகாத்து பத்திரமா சாப்பாடு போட்டு சரியாக வளர்க்கணும். அதை எந்த டேமேஜ், ரத்தம் வெளியே வந்துடக்கூடாது, சிந்திடக்கூடாது, அதில் ஸ்கார்ஸ் இருக்கக்கூடாது, தழும்புகள் இருக்கக்கூடாது, அடிபட்ட தழும்புகள் இருக்கக்கூடாது. ஏன்னா என்னுடைய பாவ நிவாரணத்துக்கு பலியாக போகிற ஆடு அப்படி பழுதில்லாத இருக்கணும்னு சொன்னார் ஆண்டவர். சொன்னார் பழுதில்லாத ஆடாக இருக்கணும். இப்போது இயேசு கிறிஸ்து நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக. அல்லேலூயா. நான் ஒரு அம்மாவுக்கு சுவிசேஷம் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சும்மா போங்க, அவர் மரியாதை கல்யாணம் கட்டிட்டு இருந்தார்ல அப்படின்னுச்சு. வாயில் வசம்.
அதுதான் இந்த 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 வார்த்தைகளை நம்ம பார்க்கணும். பழுதற்ற பலியாக. அல்லேலூயா. பரலோகம் சொல்லிச்சு பழுதற்ற பலி இது. அல்லேலூயா. அவர் மேலே இப்படிப்பட்ட குற்றங்களோ குறைகளோ இருக்கும் அப்படின்னா நம்ம ரட்சிப்பு இன்னைக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம டோட்டலாக அலேக்கா உள்ளே போக வேண்டிதான் எல்லாரும். அவர் பழுதற்றவராக தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார் என்கிறது தான் நம்முடைய ரட்சிப்பினுடைய நம்பிக்கையே. அதுதான். அல்லேலூயா. நித்திய ஆவியினாலே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது. அந்த ரத்தம் தான் நம்மளை செத்த கிரியைகளை சுத்திகரிக்கிறது. நம்ம யோக்கியம் கிடையாது. நம்ம யோக்கியம் இல்லை. நம்ம யோக்கியத்தினால நம்ம சுத்திகரிக்கப்படலை. கோரப்பாவியும் கொடூரப்பாவியும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அந்த பழுதற்ற இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். கிறிஸ்துவுடைய ரத்தம். அல்லேலூயா. பழுதற்ற இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். அந்த ரத்தத்தில் தான் நம்மளுடைய விசுவாசத்தை வைக்க வேணும். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். ஐயோ நான் இப்படி இருக்கேங்க, கடவுள் என்னை ஏற்றுக்கிற மாட்டார், கடவுள் என்னை இது பண்ண மாட்டார், அது அவிசுவாசம். அல்லேலூயா. நான் எவ்வளவு குறைகளோடு இருந்தாலும் அவருடைய ரத்தம் என்னை பாவமர கழுவி சுத்திகரித்திருக்கிறதுங்கிறது தான் விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு தான் வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கிறேன், விலைக்கரையும் கொடுத்து நான் செய்து வைத்திருக்கிறேன். என்னுடைய ரத்தத்தை விளங்கிக்கொள், என்னுடைய உடன்படிக்கையை விளங்கிக்கொள். நான் செய்து முடித்ததன் மேலே உன்னுடைய விசுவாசத்தை நம்பிக்கையை வை. போதும், அது போதும். விசுவாசிக்கிறதை தவிர உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, அதை மட்டும் செய்ய அப்படின்னார் ஆண்டவர். யோசிச்சு பாருங்க. ₹1000 காணிக்க கொண்டு வந்தால் ரட்சிப்பு தர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, ₹1000 கொடுக்க முடியாதவன்லாம் காலி. ₹50 ரட்சிப்பு தர்றேன் அப்படின்னா ₹50 கொடுக்க முடியாதான்லாம் காலி. ஆண்டவர் சொன்னார், விலையேறப்பட்டது. சரி, 1 கோடி வைப்போமா ரட்சிப்ப, 10 கோடி வைப்போமா, 800 கோடி வைப்போமா? பூமியில் இருக்கிற எல்லா வெல்த்தையும் கொண்டு வந்து வச்சாலும் ஒரு நபருக்கான ரட்சிப்பை நீங்கள் ஈடுகட்டவே முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்துக்கு விலையே கிடையாது, விலை கொடுக்க முடியாது. அதனால ஆண்டவர் சொன்னார், நான் ஃப்ரீயாக தரேன். அல்லேலூயா. சீப்புனால ஃப்ரீயாக கொடுக்கலங்க, ரொம்ப காஸ்ட்லி. இட் இஸ் அன்அஃபோர்டபுள். நீ பணம் கொடுக்க முடியாது, நீ விலை கொடுக்க முடியாது, அதனால நான் உனக்கு ஃப்ரீயாக தரேன்னு சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய, பழுதில்லாத இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறதுனால, அல்லேலூயா, நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரித்து ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்க முடியுமா? முடியாது. ஆனால் நிற்க வச்சது அவருடைய ரத்தம். அல்லேலூயா. அவருக்கு ஊழியம் செஞ்சா அவர் ஏற்றுக்குருவாரா? அவருக்கு குற்ற மனசாட்சியே இல்லாமல் அவருக்கு ஊழியம் செய்கிற அளவுக்கு அவருடைய குற்றமில்லாத ரத்தம் நம்மளை செத்த கிரியைகளை கழுவி சுத்திகரிச்சிருக்கிறது. சுத்திகரிக்கிறதுனா என்னது? க்ளீன் பண்ணியிருக்குது. குற்ற உணர்வை க்ளீன் பண்ணியிருக்கு. உங்கள் மனசாட்சியை, கான்சைன்ஸ், உங்களுடைய மனசாட்சியை, பாவ மன்னிப்பை குறித்து பேசலை. இது பாவ மன்னிப்பை குறித்து பேசலை. மன்னிக்கப்பட்டதுக்கப்புறம் உங்களுடைய மனசாட்சி உள்ள ஒன்று சொல்லும், நான் அன்னைக்கு தப்பு பண்ணிட்டேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம மனசாட்சி சொல்லுது, நான் அன்னைக்கு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு தான் இந்த வசனம் சொல்லுகிறது, நீ மன்னிக்கப்பட்டிருந்தா போதாது, உன்னுடைய மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிக்கப்பட வேண்டும். குற்றமற்ற மனசாட்சியாக தேவனுக்கு முன்பாக போய் நிற்கிறதுக்கு உன்னுடைய பாவத்தை கழுவுனது மட்டும் கிடையாது, மனசாட்சியையும் செத்த கிரியைகளை சுத்திகரித்திருக்கிறது ரத்தம். நான் பேசுகிற தமிழ் புரியுதா உங்களுக்கு? புரியலையா? பாவ மன்னிப்பு கொடுத்தது மட்டும் கிடையாது, மனசாட்சியை சுத்திகரித்திருக்கிறது.
கழுவி தொடச்சி குற்ற மனசாட்சி எல்லாத்தையும் எடுத்துருச்சு. இப்போ அவருடைய கிருபாசன தண்டைக்கு ஏற்ற காலத்தில் சகாயம் பெறும்படிக்கு. அந்த வசனம் எங்க இருக்குது? எபிரேயர், எடுங்க அந்த வசனத்தை வாசிங்க. இங்க பாருங்க, நீங்க சின்ன பிள்ளையில உங்க அப்பா அம்மாட்ட அல்லது சின்ன பிள்ளைகள் இப்பவே உங்க அம்மா அப்பாட்ட தப்பு பண்ணதுக்கு அப்புறமா அப்பா அம்மா மன்னிச்சிருவாங்க. மன்னிச்சதுக்கு அப்புறமா அவங்க பக்கத்தில் போகிறப்பெல்லாம் நீங்கள் செஞ்ச தப்பு ஞாபகம் வருமா வராதா? அவங்களுக்கு வருமா? அதுக்கு பேர் தான் குற்ற மனசாட்சி. ஐயோ நான் அப்படி பண்ணிட்டேன், ஐயோ நான் அப்படி பண்ணிட்டேன். அவர் மன்னிச்சிட்டாரு, பாவத்தை அப்பா மன்னிச்சிட்டாரு, தப்பு வந்து அப்பா மன்னிச்சிட்டாரு. ஆனால் பிள்ளைக்குள்ளே வேலை செய்கிறது என்னது? குற்ற மனசாட்சி. அவர்கிட்ட நெருங்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது. அவரை முகத்தை பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஐயோ நம்மளை எப்படி நேசித்தாங்க, எப்படி பார்த்துட்டாங்க, நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோமே, அப்படி கஷ்டமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது. அதுக்கு பேர் தான் குற்ற மனசாட்சி. பாவம் தேவனையும் மனுஷனையும் பிரித்து வைக்கிறது. இப்போ பாவத்தை கழுவிடுறாரு. ஆனால் குற்ற மனசாட்சி அவர் வான்னு சொன்னால் கூட நாம் போகிறதுக்கு தடை பண்ணுது. குற்ற மனசாட்சி விளங்குதா? உங்களுக்கு விளங்குதா? அந்த குற்ற மனசாட்சியையும் கல்வாரியின் ரத்தம் டீல் பண்ணியிருக்குது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். எப்படி? தைரியமா. இப்ப குற்ற மனசாட்சி இல்லை, இப்ப எப்படி? தைரியமா. ஹல்லேலூயா. ரத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள் தைரியமா அவருடைய சமூகத்துக்கு வரலாம், குற்ற மனசாட்சி இல்லாம. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது வந்து பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் கிடையாது. அந்த 1 யோவான்ல சொல்லியிருக்கல, சகோதரரே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். நீங்கள் பாவம் செய்வீங்க அப்படின்னா நமக்காக பரிந்து பேசுகிற இயேசுநாதர் இருக்கிறாரு, வழக்காடுகிறவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார் யோவான். அப்போ முன்னாடி ஒரு மேட்டரை போடுறாரு, தம்பி வழக்காடுறதுக்கு இயேசுநாதர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாவம் செய்யலாம்னு நினைக்கிறாத, நீ செய்ய மாட்ட, செய்யக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படி சொல்கிறார். அதே மாதிரி தான் இதுவும். உங்களை செத்த கிரியைகளை சுத்திகரித்திருக்கிறார், தைரியமாக போகலாம். அதுக்காக தைரியமாக பாவம் பண்ணலான்னு அர்த்தம் கிடையாது. அல்லேலூயா. நாம் நம்முடைய வழிகளை விட்டு திரும்ப வேணும். நாம் தேவனுக்கு உகந்த வேதம் சொல்லுகிற வழிகளிலே நாம் நிச்சயமாக நடக்க வேணும். ஆனால் பாவத்தை ஆண்டவர் எப்படி நம்ம வாழ்க்கையில் இருந்த பாவத்தை டீல் பண்ணியிருக்கிறார்னா, பாவத்தை மன்னித்தார். பாவம் செய்த அந்த குற்ற மனசாட்சியை அவருடைய பழுதற்ற இரத்தத்தினாலே அதை சுத்திகரித்து கழுவி இருக்கிறார். செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது. அல்லேலூயா. ஏன் எவ்வளவு நிச்சயம்னு ஏன் கேட்குறாருன்னா, ரத்தம் அவ்வளோ வல்லமையாக இருக்குதுப்பா. அப்போ எவ்வளவு கண்டிப்பாக நீ சுத்திகரிக்கப்படுறது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. சும்மா நான் அப்படி அந்த பாவம் பண்ணிட்டேன், இந்த பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு பாவத்தை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். பாவத்தினுடைய வல்லமையை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்திற்கு மன்னிக்கக்கூடிய ஆற்றல் அதிகம். அல்லேலூயா. மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி பாவங்களை நீக்குகிறது என்று ஒரு வேத பகுதி சொல்லுகிறது. இன்னொரு வேத பகுதி சொல்கிறது மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த ரெண்டையும் நீங்கள் விளங்கி கொள்ளணும். பாவம் கழுவப்படுகிறது வேறு, மனசாட்சி சுத்திகரிக்கப்படுகிறது என்கிறது வேறு. அதனால் அப்படி சுத்திகரிக்கப்பட்டால் தான் நாம் இப்போ வாசித்த வசனத்தின்படி தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு ஏற்ற காலத்தில் அவருடைய இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு கிட்ட சேருகிறோம். அற்புதமான சத்தியம். அல்லேலூயா. இதை விளங்கிட்டோம் அப்படின்னா தைரியமாக ஆண்டவர் சமூகத்துக்கு ஜெபிக்க வரலாம்.
அப்படி தான் ஆண்டவர் நம்மளை இந்த புதிய உடன்படிக்கையில் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள் வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள். ஆ ஆ ஆ ம் ஆ வரைக்கும் ஆ ஆ ஆ ஆ பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்னென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். அதனால் இன்னொரு பலி தேவையில்லை. ஒரே பலி தான் இந்த 3 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியத்துவம். ஒரே பலியினால எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. இனி ஒரு பலி தேவையில்லை. அந்த ஒரு பலியை இயேசுவே தன்னுடைய சொந்த ஜீவனை இரத்தத்தை கொடுத்து அந்த பலியை நிறைவேற்றி இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. இப்போ லூக்கா 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற அல்லேலூயா. இது போகிறதுக்கு முன்னாடி சொன்னாரா, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொன்னாரா? சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி சொன்னாரா? போகிறதுக்கு முன்னாடி சொன்னார். அதனால தான் சொன்னார் சிந்தப்படுகிற இனிமேல் சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் சொன்னார். வந்ததுக்கப்புறம் இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? சிந்தப்பட்ட ரத்தம். அல்லேலூயா, சிந்தப்பட்ட ரத்தம். அல்லேலூயா. மீண்டும் வாசிங்க அதை. உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய சிந்தப்படுகிற உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய. அப்போ புதிய உடன்படிக்கை எதனால எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு? ரத்தத்தினால எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. இரத்தத்தினால உண்டான புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. இரத்தத்தினால உண்டான புதிய உடன்படிக்கை. அப்போ கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய மையம் உடன்படிக்கை என்றால், உடன்படிக்கையினுடைய மையம் இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தப்பட்ட இரத்தம். ஆமேன், அல்லேலூயா. அஸ்திபாரத்தில் உடன்படிக்கையை நம்ம விளங்கி கொள்ளலைன்னா கஷ்டம். பல விஷயங்கள் புரியாது, பல டெர்மினாலஜியே புரியாது. புரியுதா உங்களுக்கு? இது புரியுதா? புரியல, திரும்பவும் இதை கேளுங்க, திரும்ப கேளுங்க, புரிகிற வரைக்கும் இதை கேளுங்க. தயவு செய்து கேளுங்க, திரும்ப கேளுங்க. புரிஞ்சவங்க கூட திரும்ப கேளுங்க. அற்புதமான ஆவிக்குரிய ரகசியங்களை கர்த்தர் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். அல்லேலூயா. இது மேலோட்டமாக பார்க்க வேண்டியது கிடையாது, சத்தியம் இல்லை. மேலோட்டமாக பார்க்கறது கிடையாது. கிறிஸ்துவனுடைய மிக பெரும் அரும்பெரும் அர்ப்பணிப்பு இது. அவருடைய ஜீவன், அவருடைய இரத்தம், அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இது எல்லாத்தையும் நமக்காக செய்து முடிச்சிருக்கிறார். இது ஒன்றும் நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதமாக ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த கல்வாரியில் செய்தது அப்படிங்கிறத நுட்பமாக கவனித்து பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு இதை விளங்கி கொள்ள வேணும். விளங்கிட்டால் நம்ம ஸ்ட்ராங்காக ஆண்டவர் முன்னால் போய் நிற்க முடியும். அல்லேலூயா. உறுதியான விசுவாசத்தோடு நிற்க முடியும். மரணத்தையே ஜெயித்தவர், என்னுடைய பாவத்தையே ஜெயித்தவர், என் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவர் ஜெயிப்பார். அல்லேலூயா. எல்லாத்தையும் என்னை கடந்து வர பண்ணுவார். எனக்கு புதிய வாழ்க்கையை தருவார். என் ஆவியிலேயே புது வாழ்க்கையை கொடுத்துட்டார். ஏன்னா அது நித்தியமாக நரகத்துக்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது.
அங்கேயே மாற்றம் வந்துருச்சு. நித்திய மாற்றத்தையே ஏற்படுத்திட்டார். இப்போ இந்த உலகத்தில் எல்லாமே மாறக்கூடியது தான். மாறக்கூடியதில் மாற்றத்தை அவரால் செய்கிறது ஈஸியான காரியம், லேசான காரியம். ஒரு பாட்டு இருக்குல்ல, லேசான காரியம் உமக்கது லேசான காரியம், பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். இன்னைக்கு அது லேஸ் தான். ஏன்னா கஷ்டமான பகுதி எல்லாத்தையுமே ஏற்கனவே முடித்து ஃபவுண்டேஷனை பக்காவாக ஏற்படுத்திட்டார். கிராஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் எனி டெலிவரன்ஸ், எனி ரெனியூவல், எனி ரெஸ்டோரேஷன். கிராஸ் அது செய்து வெற்றிகரமாக முடிச்சிட்டார் ஆண்டவர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதில் எந்த பிசுறு இல்லாமல் பக்காவாக நிறைவேற்றி முடிச்சதனுடைய விளைவு தைரியமாக நாம் இன்றைக்கி சொல்லலாம், கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷர் எனக்கு என்ன செய்வான், சத்ரு எனக்கு என்ன செய்ய முடியும், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறேன், சத்ருவின் சகல வல்லமைகளையும் நான் மேற்கொள்ளுகிறேன். ஏன்னா என்னுடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது. கிறிஸ்து தான் என்னுடைய அஸ்திபாரம். அவர் எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணி எந்திரிச்சிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் இதோ துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி சிலுவையின் மேலே அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஏற்கனவே வாங்கின வெற்றியில் தான் இப்போ நான் அதை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே வெற்றியை சம்பாதித்து விட்டார். அது நடந்தால் போதும். இப்போ ரோட்டை போட்டு வச்சிட்டாரு, நம்ம நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம், வண்டியை ஓட்டு போகிறதுக்கு கஷ்டப்படுறோம். நம்ம புரிய மாட்டேங்குது, ரோடு புரிய மாட்டேங்குது, ரூட்டு புரிய மாட்டேங்குது. அதுக்கு தான் வசனத்தை போதிக்கிறப்போ அந்த ரூட்டு புரியும். அல்லேலூயா. நீதி, மனசாட்சியை சுத்திகரித்தார், பாவமர கழுவி இருக்கிறார். இதில் நடக்கணும் நாம், இதுதான் நான் என்று வேத வசனம் தான் நமக்கு பிரசங்கிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பித்து கொடுக்குறார். அல்லேலூயா. இப்படி தான் இந்த உடன்படிக்கையை தேவன் நம்மோடு இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தின் மூலமாக ஏற்படுத்தி இருக்கிறார். இரத்தம் பாவமர கழுவியது மட்டுமல்ல, நம்மை செத்த மனசாட்சியிலிருந்து சுத்திகரித்திருக்கிறது. அது மட்டுமா செஞ்சிருக்குது? செத்த மனசாட்சியை மட்டுமா சுத்திகரித்திருக்கிறது? நீதிமானாக்கி இருக்கிறது. பிள்ளை என்கிற ஸ்தானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. நீதிமான் அப்படின்னா ஸ்டாண்டிங் வித் காட், நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய நிலைப்பாடு, அவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மனசாட்சியை சுத்திகரிக்கலைன்னா கடவுளுக்கு முன்னால் போய் நிற்க முடியாது. கூனி குறுகி நான் புழு வந்திருக்கிறேன், பூச்சி வந்திருக்கிறேன் அப்படின்னு நிற்கணும். ஆனால் இப்போ வசனம் சொல்லுது செத்த கிரியைகளை சுத்திகரித்திருக்கிறார். அப்படின்னா இப்போது கிருபாசன தண்டைக்கு தைரியமாய் கிட்டி சேருகிறவர்களாக மாறுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரத்த புண்ணியத்தினால் நான் வருகிறேன், இப்போ நான் பாவியாக வரல, நீர் கழுவி சுத்திகரித்த உம்முடைய பிள்ளையாய் வந்திருக்கிறேன், தேவன் நீதியோடு நான் வந்திருக்கிறேன், அப்படி தைரியமாக வரலாம். ஆமேன். பெருமையாக வருவதை குறித்து சொல்லவில்லை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை இல்லை, இது உரிமை. அல்லேலூயா. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமை நீதிமான் அப்படிங்கிறது. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமை பாவம் கழுவப்பட்ட நீதிமான் அப்படிங்கிறது. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமை செத்த கிரியைகளற சுத்திகரிக்கப்பட்ட மனசாட்சி. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமை நான் தேவனுடைய பிள்ளை. அந்த அவர் கொடுத்த உரிமையில் அவருக்கு முன்னால் வந்து நிற்கிறது பெருமை இல்லை. பெருமை என்கிறது வேற. அது எப்படின்னா, நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு ஆண்டவருக்கு முன்னால் போய் சொல்லுது. ஆண்டவரே, நான் ஏழைகளுக்கு உதவுனேன், நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், பாருங்கள் இந்த அவன் மாதிரி இல்லை. நாங்கள் பெருமை என்றைக்குமே அடுத்த ஆளை கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த 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 உரிமையில் வந்து நிற்கிறது எப்படின்னா, அதுதான் தாழ்மை. நான் உனக்கு கொடுத்துருக்குறேன்னு சொல்லி ஒன்று கொடுக்குறப்ப தேங்க்யூ லார்ட் அப்படின்னு வாங்கிக்கிறது தான் தாழ்மை. அல்லேலூயா. இல்லை இது வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி சொன்னால் அது சுயநீதி. சிலருக்கு
கொடுக்கறத அமைதியாக ஆமேன்னு சொல்லி நன்றி சொல்லி வாங்கிக்கிற மாட்டாங்க. அதை தாண்டி இவங்க ஏதோ ஒன்று அதிக பிரசங்கித்தனமாக எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி, நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லாத அனுசரணைகளையெல்லாம் செய்து கடவுளுக்கு ஏதோ படமாக ஏதோ நம்மளை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஆண்டவர் விரும்பல. அவரை சேவிக்கிறதுக்கு அவர் ஏற்படுத்தின வழியில் வரணும். அதுதான் முறை. ஊசா பெட்டியை தொட்டான் செத்தான். அந்த வழியை விலகுனா ஆபத்து. ஏன்னா இது டிவைன் திங்ஸ் ஆர் வெரி ப்ரிசைஸ்டு, ரொம்ப துல்லியமானது. அந்த துல்லியத்தில் எதையாவது ஒன்று சொதப்பி நம்ம கொஞ்சம் இன்னும் டெக்கரேட்டிவாக செய்வோம், இன்னும் சூப்பராக பண்ணுவோம் அப்படின்னு எதையாவது செஞ்சால் சுத்த வாங்காயிரும். அதான் மோசேட்ட ஆண்டவர் சொன்னார், மோசே நான் மலையின் மேலே சொன்ன மாதிரியின்படியெல்லாம் செய்ய நீ சாவதானமாயிரு. எதையா ஒன்று ரொம்ப அழகாக பண்ணலாம் அப்படின்னோ, அல்லது இது கிடைக்கலங்க இதை குறைச்சி பண்ணிடலாம் அப்படின்னோ, ஏதாவது கூட்டவோ குறைக்கவோ செஞ்சால் உனக்கு சிக்கல் ஆகி போயிடும். கூட்டக்கூடாது, குறைக்கவும் கூடாது. கர்த்தருடைய காரியங்கள் எப்படின்னா, சொன்னதை செய், அவ்வளோதான். அதுக்கு மேலே செய்யாத, அதை குறைச்சி செய்யாத, சொன்னதை செய். ஹலோ 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 சொன்னதை செய். அல்லேலூயா. எப்படி? சொன்னதை செய். ஆமென். ஏன் வாலிப பிள்ளைகள்லாம் பின்னாடி உட்காந்துருக்கீங்க? இல்லை முன்னாடி வாங்க ப்ளீஸ். I give you a warm welcome to come front. Hallelujah. வாங்க. Hallelujah. சரி, உட்காந்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இதுதான், இது பிரேக் தானே? ரைட். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உடன்படிக்கைக்குள்ளே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். இன்றைக்கி நாம் நினச்சிட்டு இருக்கிறோம், அப்பா சம்பாதிக்கிறாரு, அம்மா வேலைக்கு போகிறாங்க, எல்லாம் சேர்ந்து நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிடுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அம்மா அப்பா வர்றதுக்கு முன்னாலேயே உங்களுக்காக ரத்தம் சிந்தின ஒரு தேவன் இருக்கிறார், மறக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்காக நித்தியத்திலே செய்ய வேண்டிய பாதாளத்திலிருந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கான மாற்றத்தை செய்கிறதுக்கு அவர் என்னெல்லாம் உனக்காக செய்ய வேணுமோ அதையெல்லாம் செய்து நிறைவேற்றி முடித்த ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய ஞானம் உனக்காக செலவழிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய ஜீவன் உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய இரத்தம் துடிதுடிக்க வலி வேதனைகளோடு இந்த ரட்சிப்பு மீட்பு உனக்காக சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை உன்னோடு நித்திய உடன்படிக்கை செய்திருக்கிறாரே. இந்த உடன்படிக்கை அப்படி சோபால் அப்படி மல்லாக்க அப்படி படுத்துக்கிட்டு வந்த உடன்படிக்கை கிடையாது. ரத்தமும் சதையுமா துடிதுடிக்க வந்த உடன்படிக்கை. பதில் சொல்லணும், சும்மா அப்படியே ஆண்டவர் விட்டுற மாட்டார், பதில் சொல்லணும், அர்ப்பணிக்கணும். ஏசுநாதருக்கு அப்படியே நாங்கள் பிஸியாக இருக்கோம் இப்படியே மிதந்துக்கிட்டே இருந்தால் நீ பிஸியாகவே தான் இருப்ப. வாழ்க்கை முழுக்க ரெஸ்ட்டே எடுக்க முடியாது. வாழ்க்கையில் நீ ரெஸ்ட்டே எடுக்க முடியாது. நான் சொல்கிறது கேட்குறீங்களா? ஐயோ வேலையாக இருக்குங்க, ஐயோ படிக்கணுங்க, எழுதணுங்க அப்படின்ட்டு இருந்தால் நீ வாழ்க்கை முழுக்க ரெஸ்ட்டே எடுக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, இந்த பிஸியான வேர்ல்டில் ஒன்றை கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரில். எவ்வளவு வெளியே பிஸி இருந்தாலும் உன்னைய அமர்ந்த தண்ணியில் நடத்தி போய் இங்கே வாய்ப்பு இருக்குது, இங்கே நீ செழிக்க முடியும், இந்த இடத்துல நீ குடி போகலாம், இந்த தொழிலில் உனக்கு லாபம் இருக்குன்னு காமிச்சு கொடுக்குறவர் அவரை விட்டுட்டு நான் பிஸியாக இருக்கிறேன்னு இப்படி ஆட்டே இருந்தால் வாழ்க்கை முழுக்கையும் இப்படியே ஆடிக்கிட்டும் ஓடிக்கிட்டும் பிஸியாகவே தான் இருக்கணும். நான் எச்சரிக்கிறேன், நான் காமெடி பண்ணல, உங்களை எச்சரிக்கிறேன். பிஸியாக இருக்கிறேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லாத. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நேரத்தை தேவனுக்கு செலவழி. நீ ஒன்றும் நாசமாக போக மாட்ட. நேரத்தை தேவனுக்கு செலவழி, தேவனுடைய சமூகத்தில் செலவழி, வசனத்தில் செலவழி, ஜெபிக்கிறதுக்கு செலவழி. 9 to 9:30 மணி ப்ரேயர் நடத்தலைன்னா எங்களை யாராவது கேட்பாங்களா? அவ்வளோ வேலை, அவ்வளோ இதுக்கு மத்தியில் எப்படியாவது பிள்ளைகளுக்கு நடத்தணும்.
வசனத்தை சொல்லி கொடுக்குறோம். வசனத்தில் எப்படியாவது பிள்ளைகளை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறோம். எங்களுடைய ஆதங்கம் கடவுளுக்கு தெரியும். காசு இருக்கிறப்ப இல்லாப்பையும் கையிலேருந்து காசை போட்டு வண்டியை போட்டு ரிஸ்க் எடுத்து பொம்பளை பிள்ளைகளெல்லாம் ஊருக்கு கூப்பிட்டு போய் அங்கே உட்கார வச்சு வசனம் சொல்லி கொடுத்து இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வச்சு சொல்லித்தர முடியாதா? ஏதாவது ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் மனதை ரெடி ஆக்கி அங்கே வச்சு வசனம் சொன்னால் இன்னும் பெட்டராக உள்ள இறங்கும். எல்லா ரீதியிலும் முயற்சி எடுக்கிறோம். இந்த பிரயாசங்களை எல்லாம் விலையேறப்பெற்றதாக கருதி நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவனுக்கு நேரத்தை செலவழித்து தேவனுக்கு காரியங்களை கொடுத்து தேவனுக்கு முதலாவது இடத்தை கொடுத்து நீ ப்ரூவ் பண்ண அப்படின்னா கடவுளுக்கு ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் தேவையே இல்லை. அவரை ரெண்டாவது வைக்கிற எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் அவர் திரும்பி பார்க்க மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஃபஸ்ட் பெஸ்ட் தசம்பாகம்ங்கிறது என்னது? சம்பாத்தியத்தில் முதல் பங்கு. ஏன் கேட்டார்? முதல்ல கொடுத்தா மற்ற 9 ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. லாஸ்ட்டை கொடுத்தா 9 சபிக்கப்பட்டது. உன்னுடைய நேரத்தில் பெஸ்ட்டை ஆண்டவருக்கு கொடுக்கணும். நல்லா பிளான் பண்ணி எல்லாரும் டூர் போகிறாங்க, அந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடு. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, இது தூங்குற நேரம். ஜோம் பண்ணு, உட்காந்து ஜோம் பண்ணு, வசனத்தை கேளு. எதையாவது ஒன்று கொடு, ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று கொடு. காலையில் அப்போ தான் நல்லா தூங்குற நேரங்க, எந்திரிக்க முடியாதுங்க, அதனால் சர்ச்சுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிடுது. நைட்டு ஐயோ ஒரே வேலையாக இருப்பேங்க. ஞாயிற்றுக்கிழமை ஐயோ எழுத கொடுத்துட்றாங்க. சனிக்கிழமை லேட்டாக தான் ஆஃபீஸ் முடிஞ்சே வர்றோம். 24 மணி நேரம் 7 நாள் 30 நாள் நம்மளுக்கு பிஸியாக இருப்போம். ஆனால் கடவுளுக்கான நேரம் எது? நீ கடவுளுக்கு முதலிடம் கொடுக்குறன்னு நீ எப்படி ப்ரூவ் பண்ணுற? அதை வச்சு தான் உன்னுடைய எதிர்காலம். நான் ஏன் சொல்கிறேன்னா, கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற ரட்சிப்பு நான் சொன்ன மாதிரி லகுவாக வந்ததில்லை. சிலுவையினுடைய கோரப்பாடுகள் மூலமாக நமக்கு வந்திருக்கிறது. அந்த ரட்சிப்பை வாங்கி அதனுடைய நன்மையும் பாலையெல்லாம் ருசித்து அதெல்லாத்தையும் அனுபவித்து சோக்கா சிக்கன் சாப்பிட்டு உடம்பை வளர்த்துட்டு எந்த உபவாசமும் கிடையாது, எந்த ஜெப நேரமும் கிடையாது, இயேசுவுக்காக செய்கிறதுக்கு எதுக்குமே மனசே கிடையாது. நான் சொல்கிறேன், எப்படி 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 கடவுள் உன்னுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய முடியும்? எப்படி கடவுளுக்கு ஸ்பெஷலாக இருக்க முடியும்? ஆனால் எக்ஸாமுக்கு முன்னாடி மட்டும் அப்படி கருத்தாக அப்படி ஜெபம் பண்ணுறது. சோத்திரம் ஆண்டவரே, எப்படியாவது பாஸ் ஆக்கிருங்கப்பா. அங்கே அரியர் விழுந்துடும், உறுதியாக விழுகணும். அப்படின்னா தான் அடுத்த தடவையாவது மனம் திரும்புவேன். நான் விழுகணும்னு சொல்கிறேன், ஆனால் அவர் அப்படி விழுக விடுறதில்லை. சரி போ போ போ. அவர் நீடிய பொறுமை உள்ளவர். அல்லேலூயா. பிள்ளை சோர்ந்து போயிடுன்னு வரலைன்னா கூட பாஸ் ஆக்கி விட்றாரு அவர். அந்த தேவனுக்கு நீ எவ்வளவு அன்பு காட்டணும். உபவாசம் இருந்து பழகணும். வாலிப பிள்ளையோ உபவாசம் வீட்டில் சொல்லுங்கள். வாரத்தில் ஒரு நாளில் 2 நேரம் உபவாசிக்க சொல்லுங்கள், காலையிலையும் மத்தியானமும். காலையில் என்றைக்குமே சாப்பிட மாட்டாங்க. காலையில் நான் டெய்லி ஃபாஸ்டிங் தான் அப்படின்றது. ஃபாஸ்டிங்கை கொண்டு போய் அது பட்டினி வேற, ஃபாஸ்டிங் வேற. நீ ஃபாஸ்டிங் இருக்கிற அப்படின்னா சாப்பிடாம கர்த்தருடைய சமூகத்தில் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணால் 1 நேரம் ஃபாஸ்டிங் இருந்திருக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. 2 நேரம் ஃபாஸ்டிங் இருந்தால் 6 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்திருக்கணும். 3 மணி நேரம் ஜெபம் பண்ண, 3 மணி நேரம் பைபிள் வாசி. அமைதியாக செல்ஃபோன் எல்லாம் தூக்கி கடாசிட்டு அமைதியாக ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துருக்கணும். தரமான உபவாசங்களை பழகுங்கன்னு நான் சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையவே அதாவது என்ன சொல்கிறது, பஸ்ஸு இன்ஜின் வந்து இத்தனை வேகத்தில் போகும், ட்ரெயினின் இன்ஜின் வந்து இவ்வளவு வேகத்தில் போகும், ஜெட்டு ட்ரெயின் ஒன்று இருக்குது, அது இன்னும் வேகமாக போகும். ஃபாஸ்டிங் வந்து உன்னுடைய வாழ்க்கையின் உயர்வை அப்படி அசுர வேகத்தில் கொண்டு போகக்கூடியது. பழகுனா உனக்கு நல்லது.
நாங்கள் கத்திக்கிட்டே இருப்போம். கேட்டால் அதனுடைய பலனை அனுபவிப்பீங்க, கேட்கலைனாலும் கேட்காதனுடைய பலனை அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. நான் ஸ்ட்ராங்லி ஐ ரெக்கமெண்ட், பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஃபாஸ்டிங்கை பழக்கப்படுத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஃபாஸ்டிங்கை நான் ஏற்றுக்கிறவே மாட்டேன், ஆனால் ஃபாஸ்டிங் இருக்கணும். வீட்டில் அம்மா அப்பா சமைக்க மாட்டாங்க, அதனால சாப்பிடாமல் இருக்கிறத ஃபாஸ்டிங்காக நீங்கள் சொல்லக்கூடாது. அந்த ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை அல்லாமல் மற்ற 6 நாளில் நீ எப்போ கடவுளுக்காக முன்னாடி தட்டில் சோறு இருக்கிறப்ப எப்போ வேணான்னு சொல்லிட்டு நீ வந்து உபவாசத்தை இருக்கிறியோ ஜெபம் பண்ணுறியோ அதுதான் ஃபாஸ்டிங். சாப்பாடு இல்லாதனால சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை, இருக்கிறப்ப சாப்பிடாமல் இருக்கணும், அதுதான். இந்த மாதிரி டிசிப்ளின் என்கேஜ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைஃப் போட்டு அப்படியே திரும்ப ஆரம்பிக்கும். தேவனுடைய பிரியத்திற்கு நேராக, தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு நேராக, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற சகாயம், உதவி, அவருடைய ஒத்தாசைகளுக்கு நேராக உங்களுடைய வாழ்க்கை திரும்ப ஆரம்பிக்கும். அவர் வச்சிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை எல்லாம் கரெக்டாக கேட்ச் பண்ணுவீங்க. சப்வேல இந்த கேமில் அப்படி போகிறப்போ அப்படி 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 காயின் பவர்லாம் எடுத்துகிட்டு போவான்ல, அந்த பாதை எது அப்படின்னா, அந்த பாதை எது அப்படின்னா அது உபவாசம். ஹல்லேலூயா. தெரியாது, உனக்கே தெரியாது, போகிற வழியில் இருக்கும், அப்படியே அந்த கிரேஸ் உன் மேலே ஒட்டிக்கணும். ஹல்லேலூயா. இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, எதுவுமே இல்லாமல் நீ வேகமாக ஓடிக்கிட்டே இருப்ப, வெறுமையாக ஓடிக்கிட்டே இருப்ப, நீ அது களைத்து போகும். அது உன்னை வந்து நிறைய செலவழிப்ப எனர்ஜியை, ஆனால் கொஞ்சமாக, மல்கியால் சொல்கிறார்ல, நீங்கள் நிறைய விதைத்தும் கொஞ்சமாக இருக்கிறது என்ன, நிறைய சேர்த்தும் பொத்தலான பையில் போடுறது என்ன. மாம்சத்திலே வாழ்க்கை நடத்தக்கூடாது, ஆவியானுடைய பலத்திலே வாழ்ந்து பழக வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் வந்து உனக்கு ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இந்த பிரசங்கத்திலேயே நீ உன்னை ஒப்பு கொடுத்து கடவுளை தேடுறதுக்கான வழியை பார்த்துக்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். உபவாசிக்கணும், டெய்லி பைபிள் வாசிக்கணும், தேவனை தேடணும், கடவுளுக்கு முதல் இடம் கொடுக்க வேணும். அந்த யூத் மீட்டிங்க்கு எக்ஸாம் இருக்குது பாஸ்டர், நான் வரல அப்படின்னு சொன்னான் அபிஷேக். நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், நீ வா, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல. யாராவது இப்படி சொல்லி தருவாங்களா? ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். லாஸ்ட் எக்ஸாம் இருக்குது, அங்கே பார்த்துக்கலாம் விடு. சாயந்தரம் ஃபோன் வருது, மறுநாள் அந்த 2 எக்ஸாமில் ஒரு எக்ஸாமே இல்லை. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக காரியங்களை மாற்றுவார். நீங்கள் கர்த்தருக்கு பக்கமாக நின்னா உங்களுக்காக வேலை செய்கிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ இப்போ மிஸ்ஸு சொல்லிட்டாங்க, மேம் சொல்லிட்டாங்க, ஸ்கூல் சொல்லிருச்சு, டாக்டர் சொல்லிட்டாரு, வக்கீல் சொல்லிட்டாரு, ஆயா சொல்லிருச்சு, இப்படியே யாராவது சொன்னதவே அப்படியே முன்னாடி நிப்பாட்டிக்கிட்டே அவங்களுக்காக நின்றுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தேவனுடைய அற்புதத்தை, தேவனுடைய சூப்பர் நேச்சுரல் ஹேண்ட் ஆஃப் காடை பார்க்க முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட கர்த்தருடைய கரம் உன்னுடைய வாழ்க்கையிலே வேலை செய்ய வேண்டும் என்றால் தேவன் பக்கமாக நிற்க வேண்டும். சரி, இதை இழந்தாலும் பரவாயில்ல. இந்த சப்ஜெக்டில் இந்த இடத்துல குறைஞ்ச மார்க் வாங்கினா கழுத்தில் சுருக்கு போட்டு மேலே தூக்கிடுவாங்களா? யாராவது தூக்கிடுவாங்களா? தூக்க மாட்டாங்க. ஆனால் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சிருவேன். ஹல்லேலூயா. எது வேணும்? சப்ஜெக்டில் மார்க் வேணுமா? வாழ்க்கையில் தேவனுடைய அனுகூலம் வேணுமா? வாழ்க்கையை கொடுத்தவரே அவர், படிப்பை கொடுத்தவரே அவர். ஹல்லேலூயா. சர்டிஃபிகேட்டை கொடுத்தவரே அவர். இதை எப்படி உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. படிப்பை கனவீனம் பண்ணி அதுக்கு மதிப்பு கொடுக்காம அப்படி வாழ சொல்லலை நான். படிப்பை விட கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறேன். படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கண்டிப்பாக, அதை விட வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் வேலையா கத்தரா அப்படின்னு வந்தால் கத்தர் தான் ஃபஸ்ட்டு நீ ப்ரூவ் பண்ணணும். பண்ணுறியானா பரலவன் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்லி உன் மகனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு 100 வயசில் ஒரு மகனை கொடுத்துட்டு அந்த மகனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்கிறான் அப்படின்னு பார்ப்போம். அவன் பார்த்துட்டே இருக்கிறான். அவன் அதிகாலமே இருட்டோடு எழுந்து எல்லாத்தையும் கட்டிட்டு வேலைக்காரங்களை கூட்டுக்கிட்டு மகனையும் கூட்டுக்கிட்டு மிஷன் ஸ்டார்டட், கிளம்பிட்டார். பரலவன் பார்த்துக்கிட்டே இருக்குது, கத்தியை தூக்குற வரைக்கும் பார்த்துட்டே இருக்குது. விட்டா போட்டுருவான் அப்படின்னு. ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேலே
உங்கள் ஈசாக்கை எல்லாம் பலிபீடத்தில் வச்சு வெட்டுறதுக்கு துணிஞ்சிடணும். அல்லேலூயா. உங்கள் ஈசாக்கு என்னதுங்க இது? ஐயோ இது யாருக்கிட்டேயுமே, ஐயோ இது எனக்கு மட்டுமானதுங்க. யார் உங்களுக்கான ஈசாக்கு? யார்? ஒரு ரத்தம் சிந்தின உடன்படிக்கையின் தேவன் உங்களிடத்தில் ஒன்றை மறு உத்தரவை ஆண்டவர் எதிர்பார்க்குறார். நான் உன்னை நேசித்தேன், நான் உனக்கு ரத்தம் சிந்திருக்கேன், நான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், ஓன்றிருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? ஹலோ, ஓன்றிருந்து என்ன கிடைக்கும்? நீ என்ன எனக்கு தர்றதுக்கு உன்ட்ட என்ன இருக்குன்னு ஆண்டவர் கேட்குறாரு. கவனிக்கணும். ரத்தம் சிந்தின இயேசுநாதர் அபிஷேகிட்ட, தம்பி நான் உனக்கு ஜீவனை கொடுத்துருக்கேன், நீ எனக்கு என்ன தருவ அப்படின்னு கேட்டால் நம்ம கொடுக்கறதுக்கு என்ன வச்சுருக்கிறோம்? ஹலோ, அவருக்கு ஹாப்பி பர்த்டே காட் அப்படின்னு சொல்லி பர்த்டேக்கு பொக்கே வாங்கி கொடுக்க முடியுமா? கிடையாது. அவருக்கு என்ன கொடுக்க முடியும்? நம்மளை தான் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வேன், வாழ்நாள் முழுவதும் எனக்கு வாழ்க்கையை கொடுத்த நீர், ஜீவனை கொடுத்தவர் நீர், உமக்காக என்னுடைய வாழ்க்கையவே நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்தா அதுதான் உகந்த காணிக்கை. அல்லேலூயா. அந்த அர்ப்பணிப்பை தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். நல்லா கவனிங்க. கேட்குறவங்க கேட்காதவங்க, தூங்குறவங்க தூங்காதவங்க, கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கிறவங்க, அற கவனத்தில் உள்ளே போகிறவங்க எல்லாரும் நல்லா கவனிச்சுக்குங்க. கடவுள் உங்களிடத்தில் ஒன்றை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கி நாளைக்கு பார்த்துக்கலாம், இதை இந்த கிளாஸை முடிச்சுக்கிடுவோம், அந்த கல்லூரியை முடிச்சுக்கலாம், இதுக்கப்புறமா ஆண்டவர் சொல்கிறார், இன்றே ரட்சணிய நாள், இதுவே அணுகிற காலம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறவெல்லாம் அப்படி எந்திரிச்சுன்னு உனக்கு ஜோம் பண்ணுறேன். வாலிப பிள்ளைகளுக்கான ஆஃபர். சரி, எல்லாரும் பெரியவங்களும் எந்திரிங்க. பெரியவங்களும் பாருங்கள், தயவு செய்து போகஸாக எந்திரிச்சு நிற்காங்க. தயவு செய்து, ஐ ஹேட் இட். பரலோகத்துக்கு அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். பரலோகத்துக்கு முன்னால் நீங்கள் உண்மையாகவே நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்திரிச்சு இல்லைங்க. இல்லையா, பி ஹானஸ்ட், அமைதியாக உட்காந்துரு. இந்த செய்தியவே நான் கேட்கலங்க, எனக்கு அவ்வளோ உள்ளே போகலை, அதனால் நான் உட்காந்துருக்குறேன் அப்படி சொல்லி உட்காந்துரு, பிரச்சனை இல்லை. நம்ம எல்லோரும் கண்களை முடிஞ்சோம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்பட வேணும். அதான் கடைசி கோல். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜீவாதிபதியை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி உங்களுடைய அர்ப்பணிப்பை ரொம்ப சின்சியராக, சீரியஸாக ஆண்டவர் சமூகத்துக்கு பதிவு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள், குற்றங்களை எல்லாம் ஓரமாக ஒதுக்கிடுங்க. நான் சொன்ன மாதிரி கர்த்தர் அவருடைய வல்லமையுள்ள இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிச்சிருக்கிறார். அதனால் அர்ப்பணிக்காமல் இருந்துடாத, பயந்து போய் அர்ப்பணிக்காமல் இருக்காத. முழு மனதோடு என்னை நேசித்த இந்த நல்ல தேவனுக்கு என்னோடய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன் பா. இது ஒரு உடன்படிக்கை. இப்போ நீங்கள் ஆண்டவர் முன்னால் பண்ணுறது ஒரு உடன்படிக்கை. ஆண்டவர் அதை பற்றி கணக்கு கேட்பார் உங்கள்கிட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க நாமம் உயரணும் இன்று மேன். நீங்கள் யாருமே பாட வேணாம், நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நீங்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கமிட் பண்ணுறதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைய நாளில் நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன், நான் ஒரு ஒப்பந்தம் பண்ணுறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் முதலாவது நீர், உமக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்க. நான் அர்ப்பணிக்கிறேன், எப்படி முதலிடம் கொடுக்கணுங்கிற ஞானத்தை எனக்கு தாங்க.
ஹalleluya, 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 ஹalleluya. பாட வேணாம், நீங்கள் ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இதுக்கு முன்னால் எல்லாம் உமக்கு உரிய இடத்தை நான் கொடுக்க தவறி இருக்கிறேன். நான் தேவனானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? ஹalleluya, 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 ஹalleluya. ஷபரதில ரபோ நதி ஹந்தரதரபே ஃபியோரபா. தயவு செய்து பி சீரியஸ். ஹண்ட்ரகேட்டெலரபே ஃபியோரபா. நாம் அர்ப்பணிக்கிற நம்முடைய அர்ப்பணிப்பு ரொம்ப பரலோகத்துக்கு முன்னால் ரொம்ப முக்கியமானது. கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையும் மெய்யுமாய் அர்ப்பணிப்போம். ஹalleluya, ஹalleluya. Barekete satile tere mara hasafirodo. Trekete stektere me fiora bahanta libroto nadia. Move in their hearts, Lord. Move. இருதயத்தில் கிரியை செய்யுங்க, இருதயங்களில் கிரியை செய்யுங்க. ஃப்ரட்டேக்க போற மேல ஹோ சந்த ரெதோன திஹாந்தனா டுக் போர ஃப்ளஷண்ட ரேபோனா திஹாந்தரா. Hallelujah, hallelujah. Move in this place, Lord. ஆண்டவரே இருதயங்களில் கிரியை செய்யுங்க. அர்ப்பணிப்பின் ஆவியானவர் இந்த இடத்துல ஒவ்வொரு இருதயங்களை கிரியை செய்வீராக. Hallelujah. Let us be aware of the reality of God. Hallelujah. Hantora kapasata katira deridio. Bari malahantali profoda nadahanta ridio. Shaktira mona hantala proshoda nadia. Brate ke floda nahanda rasanda ramona dia. Hallelujah. Hallelujah. ஹalleluya, ஹalleluya. என் வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்ய முடியும் என்கிறத பார்க்கிறது தான் விசுவாசம். ஹalleluya. அதை நம்பி அர்ப்பணிக்கிறது தான் அர்ப்பணிப்பு. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அதரிசனமான தேவனாய் இருந்தும் என் வாழ்க்கையின் சர்வ வல்லவராய் நீர் இருக்கிறீர். சகலத்தையும் மாற்ற வல்ல தேவன் நீர். ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறவரும் வழிகளை உண்டாக்குகிறவருமான தேவன். வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுகிறவர் நீர். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி. எங்கள் வாழ்க்கை பாதைகளை சீராக்குவீராக. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். நான் உமக்கு முதலும் ஹalleluya, ஹalleluya முக்கியமான இடத்தை என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் கொடுப்பேன். ஆண்டவரே ஹalleluya, hallelujah, hallelujah. Sorry for my ignorance, Lord, forgive me for my ignorance. Sante pora tekere biyora ba. Hallelujah. Brasanda lebora handa rekanta leribiyora akora ma shagedire fiyora bahanta rabona dia. அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதிப்போம். ஹalleluya. அந்நிய பாஷையில் துதிங்க, அந்நிய பாஷையில் துதிங்க, அந்நிய பாஷையில் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஹalleluya. Elevate your spirit. சட்டோபாரி டெக்கெரே பியோராபா. அந்நிய பாஷையிலே துதித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹாக் பரேனதான் மேனவால ரஹத்தல்லே போசந்தே எகோரபா சட்டே பிரான்டபே. ஹalleluya. ரேஹேலே கெபெரேபியா. குரல உயர்த்தி அந்நிய பாஷை பேசுங்கப்பா. ஜோமனி
Hallelujah, hallelujah, hallelujah. Rekabala boshatere de befi bora manadia. Pratekete bio shatele rebe yakor mene de hantanama. Hallelujah, 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 hallelujah.
டோன்ட் நெக்லெக்ட் த மொமெண்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற தருணங்களை புறந்தள்ளாதீங்க. இப்போ அர்ப்பணிக்க சொன்னால் கண்ணை மூடிட்டு அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை அங்கீகரித்து உன்னுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை மாற்றுவார். சூழ்நிலைலாம் ஒஸ்ட்டாக இருக்குதுங்க, அதனால் இப்போ எல்லாம் எதுவும் செய்ய முடியாது, அதெல்லாம் மாறட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா என்றைக்குமே மாறப்போகிறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பின்னே வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவளாக்குவேன்னு சொன்னார். வலைகளை விட்டு பின்தொடர்ந்தார்கள், அவ்வளவுதான். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் நான் கொடுக்குறேன். இவர்களுடைய நாமத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் எழுதுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பரலோகம் இவர்கள் மேலே அடையாளம் போட்டிருக்கிறதுக்காக நன்றி. எஸ், மாறாத குறியீடு அர்ப்பணித்தவர்கள் மேலே இருக்கிறது. கர்த்தர் இந்த குறியீடை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. God can claim his inheritance. நீங்கள் தேவனுடைய சொத்துக்களாக அவராலே சுதந்தரிக்கப்பட்டவர்கள், அவருடைய சுதந்திரமாக அவருடைய நன்மைகளை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பார். வேதம் சொல்லுகிறது நம்ம அவருடைய சுதந்திரம். அர்ப்பணிப்பு என்ன தெரியுமா? ஆமாண்டவரை நான் உம்முடைய சுதந்திரம்னு சொல்கிறது. அவராக சொல்லிகிட்டு இருந்தால் போதாது, அதை நாம் சொல்லணும். நான் உம்முடைய சுதந்திரம் ஆண்டவரே, ஐ எம் யோர் இன்ஹெரிட்டன்ஸ். அல்லேலூயா. அவருக்கு சுதந்திரவாளிகளாக நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அர்ப்பணிப்பு என்ன தெரியுமா? நீங்கள் என் மேலே சுதந்திரம் கொண்டாடலாம் ஆண்டவரே அப்படி சொல்கிறது. ஆமேன். எனக்கு வேறு யாரும் என் வாழ்க்கையில் சுதந்திரம் இல்லை, யாருக்கும் உரிமை இல்லை. ஃபஸ்ட்டு எனக்கு என் வாழ்க்கையில் உரிமை முதல்ல உங்களுக்கு தான் ஆண்டவரே. அதுதான் அர்ப்பணிப்பு, அதுதான் அர்ப்பணிப்பு. அதுதான் செய்யுங்கன்னு சொல்கிறேன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நீ என்னுடைய சுதந்திரம் சொல்லும்போது, ஆமாம் ஆண்டவரே நான் உம்முடைய சுதந்திரம் அப்படி சொல்கிறது தான் அர்ப்பணிப்பு. நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்முடைய சுதந்திரம் தான். அவர் சுதந்திரமாக இருந்தால் எப்படி பார்த்துக்குவாருன்னு பார்த்துக்குங்க. ஹல்லேலூயா, hallelujah. You'll be cared to the most, you'll be escorted to the most, you'll be blessed to the most. hallelujah. உச்சகட்ட பாதுகாவல், உச்சகட்ட பராமரிப்பு. பரிசுத்த ஆவியானவரே, அர்ப்பணித்த ஒவ்வொரு நபரையும் உடைய கரத்தில் இந்த வேளையில் நான் கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு உரிய சுதந்திரத்தை, நன்மையை, பலனை, வழிநடத்துதலை, நல்ல எதிர்காலத்தை, அனுகூலங்களை இயேசுவின் நாமத்தினாலே நீர் கொண்டு வந்து சேர்க்கிறதற்காக நன்றி. உம்முடைய வேதத்தின் வெளிச்சம் உண்டாக கிருபை செய்வீராக. உம்முடைய வழியிலே நடக்க உணர்வு உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்தினாலே பலப்படுத்துவீராக. இந்த வாழ்க்கையை ஓடி வெற்றி பெற இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுகூலங்கள் அவர்களுக்கு உண்டாகட்டும். தொடர்ந்து வழிநடத்தும், ஆசீர்வதியும் பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். ஒரு சின்ன பிரேக், நீங்கள் போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுங்க.